கடவுள் 2 விஷயத்தில் உன் கூட பண்றாரு. ஃபர்ஸ்ட், என்னை நினைவில் கொண்டோரை நான் நினைவில் கொள்வேன், ஈசன் என் குணம்ன்றாரு. when you remember God, God will remember you. இதுதான் முகமதும் சொல்லியிருக்காரு, இதுதான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் வேதம் இன்னொரு விஷயமும் சொல்லுது, இதை தவறினாலும் இதை செய்போருக்கு உடனிருந்து அருள் புரிவேன்றார். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்ன, when you remember God, God will remember you. அதனால என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம், always remind yourself, when God remembers you, nothing can go against you. இந்த ஒரு வேத மந்திரம் போதும். எனக்கு எதிராக இந்த உலகமே இருந்தாலும் எனக்கு எதிராக எதுவும் நடக்காது. எப்போ? when God remembers me, nothing can go against me. but when will God remember me? when I remember God, God will remember me. ஒருவேளை இதை செய்ய மறுத்துட்டாலும் குடும்பத்தில் இந்த 4 ஃபாலோ பண்ணும். when you practice hope, when you practice tolerance, when you practice patience, கடைசியா சொல்றான் பாருங்க, when you practice forgiveness, at least do this for only with your family. அந்த இடத்துல நீ சிவன் தான் கிடையாது. இதை ஒன்று செஞ்சுட்டு தைரியமா சொல்லுங்க, when I practice what? hope. நல்லா இருப்படா நீ, சிவ சிவ என்கிறர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும். தப்பா எடுத்துக்கு போறாங்க, திரும்பியும் சொல்ல, நான் சொல்ல சிவன் தான், உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு ஜீசஸ். நீ அல்லான்றியா? ஆனா அல்லான்னு சொல்லும் போது நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியான்னு பாரு. நல்லா இருப்பேன்னு நினைக்காம நீ அல்லான்னு சொன்னா, நான் சொல்றேன் அல்லா சார்பா, நீ அல்லான்னு பொய்யா சொல்ற. நீ கர்த்தரேன்னு சொல்றியா? ஆனா கர்த்தரேன்னு சொல்லும் போது குடும்பம் கஷ்டப்படும் நினைச்சனே சொல்றான், நீ கர்த்தரை முழுசா நம்பலன்னு அர்த்தம். அருமை. நீ முருகான்றியா? ஆனா என் லைஃப்ல கஷ்டம் இருக்குன்னு நம்புறியா? அப்ப நீ முருகாவை உணர்ந்து சொல்லலன்னு அர்த்தம். பட் when you practice hope, செகண்ட் பாருங்க, டாலரன்ஸ். when you practice tolerance, when you practice patience, இதை இப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி, நம்ம கூட இருக்கவங்க பேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம தப்பு பண்ணுவாங்க, அதுதான் கடவுள் அதை கடைசியா வச்சிருக்காங்க. forgiveness with your family. I am always with you. இதை செய்ய ஆரம்பிங்க. அருமை குருஜி, இதை செய்ய ஆரம்பிங்க. அருமை.